தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. தேசிய ஐஸ் ஸ்கேட்டிங் போட்டி ஜனவரி 2 முதல் 6 வரை ஹரியானாவில் நடந்தது. 28 மாநிலங்களைச் சேர்ந்த 500 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 16 வயதுக்குட்பட்ட 100, 300 மற்றும் 500 மீட்டர் பிரிவுகளில் போட்டி நடந்தது. தமிழக அணி சார்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த 16 வீரர்கள் விளையாடினர். 11 வயது பிரிவில் கௌதம் என்ற வீரர் தங்கம், 12 வயது பிரிவில் ஷோபனா தர்ஷன் 300 மற்றும் 500 மீட்டர் பிரிவில் தங்கம், 13 வயது பிரிவில் கௌதம் தங்கம், 16 வயது பிரிவில் ரமிதா வெள்ளி வென்றனர். 3 பிரிவிலும் சிறப்பாக விளையாடி 4 தங்கம், 1 வெள்ளி பதக்கம் வென்றனர். பதக்கங்களுடன் தமிழகம் திரும்பிய வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். நாங்கள் ராஜலிங்கம் ஸ்டேடியம்ல இருந்து திண்டுக்கல் சார்பாக ஹரியானா மாநிலத்துக்கு போய் ஐஸ் ஸ்கேட்டிங்க்கு பயிற்சி பெற்று நாங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிட்டோம். 300 மீட்டர் 500 மீட்டரில் விளையாண்டு நாங்கள் எல்லோரும் வின் பண்ணோம். தமிழ்நாட்டுக்கும் திண்டுக்கலுக்கும் பெருமை சேர்த்தோம். மத்திய பிரதேஷ், யூபி இந்த மாதிரி நிறையா, டெல்லி, ஹரியானா நிறையா பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. மேக்ஸிமம் 500 மெம்பர்ஸ் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதில் நாங்கள் எல்லோரும் கோல்டு மெடல் வாங்கியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது திண்டுக்கலுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் விளையாண்டதுக்கு. விளையாட்டு அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் வந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம் இந்த ஸ்கேட்டிங்காண்டி.